ஆனால் அவளை அடிச்சுக்க ஆளே இல்லைடா. வெக்க மாட்டேன், என் ஆளு தேவதடா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் பீஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் இங்கே மார்க் பண்ண இடத்த மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும், அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வியூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் ஐக்கன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும், அதில் வந்து போய்க்கோங்க. ஸ்பீக்கர் ஐக்கனில் போய்ட்டு வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். 2 ஏரோ இருக்கும், அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கவே போதும். ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும், அதை வந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கவே இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு அப்போவுமே சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், நீங்கள் கீழே மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்றேன். இன்னுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதில் வந்து போய்க்கோங்க. மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போனீங்கன்னா அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். இதை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 2வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இமேஜை. ஓகே, கட் பண்ணிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க, ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அடுத்த இமேஜை ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கிறதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 2 இமேஜஸ் ஆட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இதோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேகர் பீஸ்ன்னு, அந்த பீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே, அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பீட் மேட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கடைசி வரையில் வந்துடுங்க. கடைசி வரையில் வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லேயர் கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்தீங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்னோ எஃபெக்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேகர் பீஸ்லேயே டேரெக்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுலேருந்தே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷேகர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்னோ எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் போட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது இமேஜ் வந்து நீங்கள் எப்படி காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் காப்பி பண்ணணும். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா 2வது இமேஜை தாண்டி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மீட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும், இல்லைனா கட் ஆகிக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அந்த ஸ்னோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேக்கர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஷேக்கர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஸ்னோ எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃப்எக்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃப்எக்ஸில் வந்து போனீங்கன்னா அதில் 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த இமேஜை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிட்டு எஃப்எக்ஸில் போய்க்கோங்க. எஃப்எக்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃப்எக்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஈஸியாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதை பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலே ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.